நீங்கள் மதியம் எங்கள் வீட்டு சமையல் என்ன பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சுட சாதம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு வச்சுருக்காங்க. எப்போவுமே தக்காளி பருப்புலேயே போட்டுருவாங்க. கொஞ்சம் வெந்துச்சுன்னா நல்லா மசியாக கடைஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நூக்கல், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு சாம்பாருங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி. அதே மாதிரி பீட்ரூட் பாருங்கள், நாங்கள் பீஸாக அரிஞ்சு வச்சுருக்குறோங்க. அதுக்கு தாளிப்பு பாருங்கள், வெங்காயம் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் கடலப்பருப்பு தாளிப்புக்கு. இதில் காஞ்ச மிளகா தாளித்தா தாங்க நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் போட்டால் நல்லா இருக்காதுங்க. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாங்க சாம்பாரை. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சுங்க. எல்லாம் முள்ளங்கி, நூக்கல், உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுமாதிரி பீட்ரூட்டுக்கு எல்லாம் இதாக எடுத்து பாருங்கள், வதங்கிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் பீட்ரூட் கொட்டிக்கலாங்க. எப்போவுமே பருப்பு வேக வைக்கும் போதே நானே மஞ்சள் பொடி, பூண்டு, பெருங்காயம் எல்லாம் போட்டுருவோங்க. அப்போ தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. பீட்ரூட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க. பீட்ரூட்டுக்கு எப்போவுமே காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். மிளகா பொடி போட்டால் நல்லா இருக்காதுங்க. சூடாக ரசம் வச்சுக்கலாம் பாருங்கள். இதுதாங்க எங்கள் வீட்டில் சமையல் இன்றைக்கி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.